அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை கதிர்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட தேவன் நினைத்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டுடைய நாமத்தை போற்றுகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற தகப்பன் நோவா எப்படி செய்தார் அப்படின்னு சொன்னா, எச்சரிப்பின் செய்தியை கேட்டு உடனே என்ன செஞ்சான், அதை குடும்பத்தை என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. குடும்பத்துல மாத்திரம் இல்லை, என்ன செய்யறாரு, அந்த ஊர் மக்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்து சொல்றாரு. இந்த தியான அவசரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவருக்கு சொன்ன கட்டளை என்ன, நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன், நீ என்ன செய்ய, ஒரு பேழையை உண்டு பண்ணுன ஒரு நம்பிக்கையோட, ஒரு விசுவாசத்தோட ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிதல் அதுல ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அவர் எல்லாம் செஞ்சதுனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, பெரிய பேழை உண்டு. நிஜமாலுமே ஆண்டவர் சொன்னது போல பெரிய ஜலப்பிரளயம் வந்துச்சு. அந்த பேழை, அந்த ஜலப்பிரளயத்துக்கு தப்பினது யாரெல்லாம் அதுக்குள்ள போனாங்களோ, ஆண்டுடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்டு போனவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அதுல என்ன செஞ்சாங்க, அந்த ஆபத்துல இருந்து மீட்கப்பட்டாங்க. யார் அப்படின்னு சொன்னா, நோவாவின் குடும்பம் மாத்திரம்தான். சரிங்களா? அதனாலதான் இங்க சொல்லப்படுகிறது, குடும்பத்தின் ரட்சிப்பு எங்க இருக்கு, தகப்பன் கையில இருக்கு. அந்த பிள்ளைகளை என்ன செய்யணுமா, அப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வேதாமத்துல ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒருவரை ரட்சிக்கிறாரு. எப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தராகவும் கோத்திரத்துக்கு ஒருத்தராக என்ன செய்யறாரு, அழைக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா, எரிகோல பாத்தீங்கன்னா ராகப் அந்த சகோதரி என்ன செய்யறாங்க, வேவுக்காரர்களை காப்பாற்றுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு எடுத்த ஒரு பெரிய ரட்சிப்பு. அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, யாருக்கு, அவன் உடன்பிறப்புக்கு, பெற்றோருக்கு, எல்லாருக்குமே என்ன செஞ்சிச்சு, அங்க பெரிய ஆபத்துல இருந்து அவங்களும் மீட்கப்பட்டாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது எப்படி 120 வருஷம் காத்திருந்து ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அதை போதித்து, என்னது யாருமே கேட்கல, ஆனாலும் என்ன செய்யல, அவர் நிறுத்தாதபடிக்கு சொன்னது போல இன்னைக்கும் நம்ம சொல்லுகிற காரியங்களை யாருமே கேட்க மாட்டாங்க. இப்படி ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரு, உங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு, மரித்தாரு, உங்களுடைய பாவங்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாம் மன்னிக்கிற வல்லமை அவர்கிட்ட இருக்கு அப்படிலாம் நம்ம சொன்னா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நாம செய்ய வேண்டிய காரியம், நோவாவை போல என்ன செய்யணுமா, சொல்லி கொடுக்கணும். நமக்கு மாத்திரம் என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நோவா நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம். அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாம் ஆபத்துல இருந்து தப்பித்து கொள்றாங்க. ஏன்னா அதே போல எப்படி ராகாப்பு கூட பெரிய ஆபத்துல இருந்து எல்லாரும் அழிக்கப்பட்டு போனாங்க, அந்த சகோதரி காப்பாற்றப்பட்டாங்க. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னு சொன்னா, இந்த நாட்களிலும் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் உங்களோட குடும்பமும் காப்பாற்றப்படணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா, அவர் சொல்லுகிறபடி செய்து அவருக்கு கீழ்ப்படிவோன்னு சொன்னா நம்ம பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும். ஏன்னு சொன்னா, அவர் என்ன வரும்போது என்ன செய்ய போறாரு, துன்மார்க்கரை அழிக்க போகிறாங்க, பாவிகள் என்ன செய்ய போறாங்க, ஆண்டவர் நிறைய நேரத்தை கொடுக்குறாங்களே நமக்கு, பெரிய சொல்லுவாங்களா லாங் ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல நமக்கு பெரிய வழி ஆண்டவர் பெரிய நீண்ட நாட்கள் என்ன செய்வாரு, கொடுப்பாரு, எப்படியாச்சும் திருந்தணும், மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி அதுதான். எப்படி நோவாலாம் கீழ்ப்படிந்து செஞ்சதுனால அவங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டதோ, அதே போல நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு நமக்கு சொன்ன காரியங்களை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். நம்ம இருக்கிறது மாத்திரம் நம்ம அதை பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்மளுடைய உடன்பிறப்புகளுக்கு சொல்லணும். ஆண்டவர் இப்படி ஒரு அன்பான ஒரு ஆண்டவர் இருக்க, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, உங்க குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படலைன்னா அது உங்க கையில இருக்கிற பெரிய பொறுப்பு. நீங்க என்ன செய்யணுமா, அவங்களுக்கு சொல்லணும். ஒரு 1-2 வார்த்தைகளை உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ தினமும் நீங்க சொல்லுங்க. ஆண்டுடைய அன்பை என்ன செய்யலாம், நம்ம மற்றவர்களுக்கு சொல்வதற்கு அது ஒரு பெரிய வழியாக இருக்கும். அவங்க ரட்சிப்படைவதற்கு அது பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஏன்னு சொன்னா, தேவனுடைய 2ஆம் வருகையில நாம் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு எப்படி அந்த பிழையில காக்கப்பட்டாங்களோ, எப்படி ராகாப் ஸ்திரீ அவங்க குடும்பமாக காக்கப்பட்டாங்களோ, அதே போல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமாக காக்கப்பட்டு குடும்பமாக தேவனை சந்திக்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் நமக்கு சொன்னபடி நம்ம செய்வோம்னு சொன்னா, இந்த எச்சரிப்பின் செய்தி நம்ம கேட்டு வாழ்வோம்னு சொன்னா, ஆண்டவர் அது அவருடைய ராஜ்யத்துல நமக்காக ஆயத்த பண்ண ஸ்தலத்தை தர ஆயத்தமா இருக்கு. அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை நேசித்து எங்களை போஷித்து எங்களை பாதுகாத்து வருகிற வல்லமை உள்ள தேவனே,
இரக்கத்தின் அதிபதியே உடைய பாத்திலே அன்போடு அடைந்த காலை வெளியில நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரிது ராஜா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால எங்களை வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து அதிலிருந்து தப்பித்து வருவதற்கான வழியையும் போக்கையும் எங்களுக்கு கொடுத்து வருவதற்காக அல்லது காட்டி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேலை செய்வதற்கான பலத்தை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகாரிகள் கண்களில் தயை கிடைக்க கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே நீர் நேசித்து உங்களுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டு மீண்டும் உங்களோடு கூட சேர்த்து கொள்ளணும் என்று சொல்லி இந்த பரலோகத்திற்கான பாதை எங்களுக்கு நீர் காட்டி வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாங்களும் உங்களுடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது செய்யுங்க ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நாங்கள் பின்பற்ற நீ எங்களுக்கு ஞானத்தை தாங்க சாமி. உடைய ராஜ்யத்தை வந்து அடைவதற்கான எல்லா வழிகளையும் எங்களுக்கு போதித்திருக்கிறதே சாமி. அந்த போதனைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே அநேக வசனங்கள் அநேக வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் அநேக பிரசங்கிமார்கள் பேசி கொண்டிருக்காங்க சாமி. எல்லோரும் கேட்க இந்த சத்தியத்தை கேட்க ஆவலா இருக்குன்னு கிருபை செய்யுங்க சாமி. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உண்மை வாலிப பிள்ளைகளுமே நினைக்கவும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி உண்மை நோக்கி கூப்பிடவும் இந்த பிள்ளைகளை நீங்க ஆயத்தப்படுத்துங்க சாமி. எல்லாத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.